மூணாவது ரூபிக்கு ஆப்ஜெக்ட் ஆஸ் இப் இன்டாஸ்கேட்டட் தண்ணி அடிச்சவங்க இருக்கிறது பொதுவான விஷயம் தான் அவனுக்கு. ஆமாம், கிருகிருப்பு இருந்தால் தலசத்துன்னு சொல்கிறது பொதுவானது தான். ஆனால் இது தலசத்துனா பொருட்களாக ரொம்ப தொலையாக இருக்காமலே தெரியுங்கிறது அது வித்தியாசமானது. இதில் எத்தனை மருந்து இருக்குது? இதில் எத்தனை மருந்து இருக்குது? அதில் அந்த ரூபடிக்கு எத்தனை மருந்து இருப்பாங்க? 4 இருக்குது சார். 4 எழுதுங்க. என்னென்ன மருந்து? என்ன அனாகார்டியா, பல்சர், ஸ்டானம். நீங்கள் ஏன் இந்த தலைவர்னா ஒரு வருஷம் ஆகும்போது இன்னும் ஒரு மெட்ரி அமெரிக்கா புத்தகம் பிடிக்காமல் இருக்கீங்க. உங்களுக்கு இரவு பாடம் படித்து 15 நாளில் போயிருக்க முடிச்சிருக்கோம். நீங்கள் ஒரு ரீடிங் விட்டுருக்கணும். புதுசாக பிடிக்க புரிஞ்சிச்சா அப்படியே நீங்கள் ரீடிங் விட்டுருக்கீங்கன்னா இந்த மருந்துக்கு இந்த இடத்துக்கு என்ன மருந்து வரும்னு நீங்கள் யூகிக்க முடியும். அப்போ அது படிக்காதனால தெரியல. இல்லை, இப்போ நீங்கள் இப்போ நான் அதை எப்படி இது பண்ணேன்னா சார், அதில் போல்டு லெட்டரில் இருக்குது பல்சட்டிலா இருக்குது. இந்த பாருங்க பல்சட்டிலா பாருங்க சொல்கிறேன். நூறில் உள்ளது பல்சட்டிலா அது ஸ்டெமோனியமா? ஸ்டாமோனியம். ஸ்டெமோனியம். ஸ்டாமோனியம். இப்போ இதில் வந்து ரேர் ரூபிக் வந்து நமக்கு இந்த 3 ரூபிக்லேயே அபூர்வமான ரூபிக் வந்து இந்த ரூபிக் எலக்ட்ரிக்கோ ஆப்ஜெக்ட் சீம்ஸ் டு பி டூ ஃபார் ஆஃப் இதுதான் இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ரூபிக்கில் இந்த ரூபிக்கு வர மருந்து 3 மருந்து. இந்த 3 மருந்துல இல்லை சார் 4 இருக்கு. 4 ஸ்டான் STAN ஸ்டானம்மா ஸ்டான் ட்ராம் ஸ்டானம். இப்போ இந்த 3 மருந்து என்ன கிரேடில் இருக்குது? 4 மருந்து என்ன கிரேடில் இருக்குது? அனாகார்டியா எதுனா என்ன கிரேடு? செகண்ட் சார். சைவலிட்டில் இருக்கா? அனாகார்டியா வந்து ஃபர்ஸ்ட் கிரேடு ஸ்மால் லெட்டரில் இருக்குது இல்லையா? வாங்க அப்படியா? ஓகே. இது அனாகார்டியா 1 மழை பெய்யும். அனாகார்டியா 1 அது ஸ்மால் லெட்டர். அடுத்தது கோல்டு. அதான் வந்து என்ன மார்க்கு? 3 மார்க். போல்டு வந்து 3 மார்க்கு. 98 இருக்குதா? ஸ்டானம் 122. ஸ்டெமோனியம் ஆப்ஜெக்ட் எங்கே பல்செட்டில் போல்ட்டு ஆப்ஜெக்ட்லேருந்து பல்செட்டில் ஓகே நம்ம மார்க் போட்டோம். அடுத்த ரூபடிக்கு வந்து வெர்டிகோ இன் ஹவுஸ் பாருங்க. என்ன இல்லை வெர்டிகோ இன் ஹவுஸ் எத்தனை மருந்து இருக்கோம் வரல? அர்ஜென்டம் நைட்ரிகம் அதெல்லாம் வேண்டிய இல்லை. இன்ன மருந்து இருக்கா? அனாகார்டியா இருக்கா? இல்லை சார். அது எந்த பேஜ்? 100 பல்செட் இருக்கா? இல்லை சார். பல்ஸ் இருக்கு சார். இருக்கு சார். ஸ்டானம் இருக்கா? ஸ்டெமோனியம் இருக்கா? பல்செட் இட்டாலிக்கில் இருக்கு சார். இட்டாலிக்கில் இருக்கு. பல்செட்ல இட்டாலிக்கில் இருக்கு. இட்டாலிக்கு 2. ஸ்டெமோனியம் இருக்கா? இருக்கு சார். 1 சார். 1. ஸ்டானம் இருக்கா? இருக்கு சார். இந்த ரூபடிக்கு போடாது. இந்த ரூபடிக்கு போடாது. STAN ஸ்டான் இருக்குதா? இதே தான். இந்த 3 மருந்து ஹவுஸ் இன்னு இருக்கும். ஹவுஸ் இன்னு இருக்கும் 100 பேஜில். இருக்கு சார். ஒரு இதில் இருக்கு இட்டாலிக்ஸ். அனாகார்டியா இருக்கா? ஆமாம் இருக்கு சார். எவ்வளவு? 2 சார். பல்செட்டா? ஹவுஸ்ல 3 எதில்? ஸ்டெமோனியம் இன்டாக்சிக் இருக்கா?
இருக்கா செப்போன் இருக்கா? இருக்கு சார். எவ்வளவு? 1 மார்க் சார். 1 ஸ்டானம் ஸ்ட்ரானம் இல்ல சார். இல்லை. இப்போ இந்த கேஸுக்கு நம்ம டோட்டல் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இல்லை அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் வராத போது சாஃப்ட்வேர் இல்லாத போது பண்ணணும். அப்போ எந்த ரூப்ரிக் எடுத்து எது பெக்யூலியர் ரூப்ரிக் தெரியலோ அந்த ரூப்ரிக் 2 ரூப்ரிக் தான் 2 ரூப்ரிக்லேருந்து 2லேயும் காமனாக வரக்கூடிய ரெமடியை வருஷப்படுத்தி எழுதிக்கிறோம். பிறகு இந்த 2 ரூப்ரிக்கு அது எவ்வளோ மார்க் வருதுன்னு போட்டுக்கணும். அப்புறம் மீதி ரூப்ரிக்கில் இந்த மருந்தெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் மார்க் போட்டிங்கன்னா எந்த மருந்து அதிகமான ரூப்ரிக் கவர் பண்ணுதோ எந்த மருந்து அதிகமான மார்க் வாங்குதோ அந்த மருந்து தான் அந்த பேஷண்ட்டுக்கு உரிய மருந்து. விளங்கிடுச்சா? இதுதான் இப்போ நம்ம 3 ரூபாய்க்கு அதிகமான மார்க் வாங்குறது பல்ஸ் 3 3 6 2 8 இது 3 இது 3 இது 2. அப்போ நமக்கு தேர்வு மருந்து பல்ஸ் பல்ஸ் இப்போ 2 3 வந்த மாதிரி 2 8 வர வாய்ப்பு இருக்கா? ரெண்டுமே ஒரே 3 வந்த மாதிரி 2 8 வரது வாய்ப்பு இருக்கா? 2 8 வரும். அதே 3 மார்க் தானுங்க. இல்லைங்கய்யா, இப்போ மேலே உள்ளது 3 மார்க்கு, 3வது உள்ளது 3 மார்க்கு, ரெண்டுமே ஒரே மார்க்காக இருந்தால் என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குறாரு. உங்களுக்கு மருந்தே ஆமாம். சப்போஸ் 3 3 2 வருதுன்னா 8 வருது. அப்போ எதை இதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். இதை பார்க்க வேணாங்க. டோட்டல் பார்க்கணும். இது எதுக்கு பார்க்குறீங்க? இதைத்தான் பார்க்கணும். 3 3 6 8 டோட்டாலிட்டி தானே, டோட்டாலிட்டி தான் பார்க்கணும். சார் நார்மலாக இருந்தால் 1 மார்க் இல்லைங்களா? சார் நார்மலாக இருந்தால் 1 மார்க். ஆமாம், லெட்டர் லாஸ்ட்டில் இருந்தால் 2, இட்டாலிக்கில் இருந்தால் 2, போர்டில் இருந்தால் 3, அவ்வளோதான் 3 தான். டோட்டல் 3 இதில் எதை தேர்ந்தெடுக்கிறது? 3 ரூபாய்க்கு கால் பண்ணுங்க. 3 ஒன்றா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 ஒன்று சப்போஸ் 3 ஒன்று அர்த்தம் பண்ணணும். உங்களுக்கு 3 ரூபாய்க்கு கவர் பண்ணுங்க. இதுவும் 3 ரூபாய்க்கு கவர் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. மார்க் போடுங்க. அவருக்கு தலை சுற்றிடும். இது டோட்டல் மார்க் குறையுது. அதான் சொல்லுங்கள். அவர் பல்செட்டில் போகுது. இந்த அப்போ எந்த ஒரு கேஸ் இருக்குடா முதல் ரூப்ரிக் எழுதணும். ரூப்ரிக் எடுத்து அந்த ரூப்ரிக்கில் 10 ரூபாய் கூட இருக்கலாம். அதில் பெக்யூலியராக எது தெரியுது, அன்காமனாக எது தெரியுது, சிங்குலராக என்ன தெரியுது என்பதை பார்க்கணும். அதை டிக் எடுக்கணும். டிக்கெட் இருக்குது 2 பெக்யூலியர் ரூப்ரிக் எடுத்து அதில் காமனாக வரக்கூடிய மருந்தை அல்பாபெட்டிக்கலாக வருஷப்படுத்தி எழுதிக்கிட்டு அந்த 2 ரூப்ரிக்லேயே எவ்வளோ மார்க் அந்த எழுதின மருந்து எவ்வளோ மார்க் போட்டுறணும். பிறகு மீதி உள்ள ரூப்ரிக்கில் இந்த மருந்துகள் அந்த ரூப்ரிக்கில் இருக்கா, இருந்தால் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு போடணும். போட்டு முடித்தோடனே மொத்தம் 10 ரூப்ரிக்கில் அதிகமான ரூப்ரிக்கை கவர் பண்ண மருந்து இருக்குது, அதிகமான மார்க் வாங்கின மருந்து. அதிகமான மார்க் வாங்கின மருந்து கொஞ்சம் ரூப்ரிக்கு தான் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் மார்க் வாங்கின மருந்து அதிகமான ரூப்ரிக் கவர் பண்ணியிருக்கு. ஒன்றுன்னா கொஞ்சம் இருக்கு. இப்போ நம்ம கரெக்டாக எதை தேர்வு பண்ணுறது அப்படின்னு பார்த்தா எது ரொம்ப பெக்யூலியர் ரூப்ரிக்கை கவர் பண்ணுதோ அந்த கவர் பண்ண மருந்து அந்த பேஷண்ட் முடியும். இல்லை பெக்யூலியர் இல்லை, எல்லாம் பொதுவாக தான் இருக்குது, ஆனால் அதிகமான ரூப்ரிக் கவர் பண்ணியிருக்க மருந்து இதுதான், ஆனால் மார்க் குறைச்சலாக இருக்குது, அதை பற்றி கவலைப்பட முடியாது. அதிகமான ரூப்ரிக்கை தான் அவர் தேர்வு பண்ணணும். ஏன்னா அது ரூப்ரிக்கில் அதிகமாக வந்திருக்கும் போது அது ப்ரூவிங் பண்ணுற சிம்டத்தில் குறைவாக வெளிப்பட்டாலும் அது ஒரு ப்ரூவிங் பண்ண சிம்டம்.
ஆகவே அந்த குறியை கவர் பண்ணுற மருந்து அந்த பேஷண்ட்டுக்கு உரிய மருந்தாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்படி நம்ம போட்டுக்கிட்டே இருந்தால் தான் வந்துக்கிட்டே இருக்கணும். இதை இப்படி தான் பார்க்கணும். எப்படி எடுத்துக்கிறது? இந்த 3 ரூபரிக்கில் எது மெயின் ரூபரிக்கு பார்க்கணும். ஏன்னா இதுதான் ஹவுஸு வீட்டுக்குள்ள தலை சுற்றுது அப்படின்னு சொல்கிறது காமனாக உள்ளது. அடுத்து வந்து போதை அடித்தது போல் தலை சுற்றுங்கிறது காமனாக உள்ளது. ஆனால் தலை சுற்றுனா பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் ரொம்ப தொலைவில் கவலை தெரிகிறது. அப்படியே அது நீ அப்படி நம்ம யோசிக்க வைக்கிது. ஆகவே அது ஒரு பெக்யூலியர். ஆகவே அதில் வர ரூபரிக்கில் உள்ள மருந்துகளில் ஒரு மருந்து தான் அவருக்கு உரிய மருந்து. மீதி உள்ள ரூபரிக்கை இந்த மருந்துகளோட மிக்ஸ் கம்பைன் பண்ணோம்னா மீதி உள்ள ரூபரிக்கில் சேர்ந்து எந்த மருந்து 3 ரூபரிக் கவர் பண்ணி அதிக மார்க் வாங்குதோ அந்த மருந்தை தான் நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்க மருந்து. இதுதான் ரெப்பர்டிமெண்ட். இதுதான் அந்த காலத்தில் மேனுவலாக செய்கிறது. இப்போ நம்ம டக்குனு அடித்தோம்னா அதே மருந்து கொடுத்துரு. ஒரு ரூபரியை வந்து மொத்தம் வந்துடும், ஈஸியாக போயிடும். ஆனால் அதோட மெக்கானிக்கலாக தான் இருக்குது. ஆனால் நீ டிசைட் பண்ணுறாள் நீங்கள் தான். ஒரு முக்கியமான ரூபரிக்கா 2 தான் முக்கியமானது இருக்குது. ஒரு மருந்து 3ஐயும் கவர் பண்ணுது. 2 பெக்யூலியர் இருந்துச்சுன்னா அந்த 2 பெக்யூலியர் தான் நீங்கள் கொடுக்கணும் பேசுங்க. டோட்டல் 3ஐயும் கவர் பண்ணியிருந்ததுக்காக கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நீங்கள் டிசைட் பண்ணணும். அது உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வெற்றி அப்படிங்கிற நாலேஜ் தான் அதை நிரூபணம் செய்யும். அதெல்லாம் பார்த்துக்கணும்.